A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நம்ம நேற்று நமக்கு ரெட் அலர்ட் ஐஎம்டி ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நமக்கு நேற்று ஹெவி ரெயின்ஃபால் டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் ஆவரேஜ் ரெயின்ஃபால் 94 மில்லிமீட்டர் நமக்கு ரெக்கார்ட் ஆகிருக்குது. ஸோ இந்த ஹெவி ரெயின்ஃபால் நமக்கு ஒரு 10 இடங்களில் கடலூர், நெல்லிக்குப்பம், சிதம்பரம் இந்த மாதிரி பகுதிகளில் நேற்று டில் ஒரு 2 AM வரைக்கும் நமக்கு மழை ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம ஆய்வு செஞ்சப்போ குறிப்பாக நமக்கு கடலூர் டவுன் கார்ப்பரேஷன் உள்ளே இருக்கிற தாழ்வான பகுதிகளும், அதே மாதிரி கடலூர் கார்ப்பரேஷன் சுற்றி உள்ள பஞ்சாயத்துகளில் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளும் இப்போ ஆய்வு மேற்கொண்டோம். இப்போ நம்ம ஆய்வு மேற்கொண்டது பெருமளவில் எங்கேயும் தண்ணீர் தேக்கம் நமக்கு ஏற்படலை. ஸோ நமக்கு பெருமளவில் பாதிப்பில்லை. மக்களும் நமக்கு ஷெல்டருக்கு முகாம்களுக்கு கொண்டு வர சூழ்நிலை இது வரைக்கும் ஏற்படலை. ஆனால் நம்ம முகாம்கள் நமக்கு பெரிய முகாம்கள், அதாவது சைக்ளோன் ஷெல்டர்ஸும் மல்டிபர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டரும் ஒரு 24 நம்பரும், அதே மாதிரி அந்தந்த கிராமங்களில் நமக்கு சமுதாய கூடமோ இல்லை பள்ளி கட்டிடங்கள் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 210 நம்ம தயார் நிலையில் வைத்திருக்கோம். ஸோ ஏதேனும் தேவை ஏற்பட்டால் நம்ம இமீடியட்டாக கொண்டு வரதுக்கு. நமக்கு நேற்று மழையிலேருந்து நமக்கு 4 பேருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு. ஒரு 6 கால்நடைகள் இறப்பு ஏற்பட்டுள்ளது. அதே மாதிரி ஒரு 22 குடிசைகள் பகுதியாக சேதமடைந்துள்ளது. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் நமக்கு ஒரு 2 டெத்தும் ஆண்டார்முள்ளிக்குளம் பகுதியில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம எஸ்டிஆர்எஃப் நார்ம்ஸ் படி நமக்கு உரிய நிவாரணம் நம்ம வழங்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் போதுமான அளவுக்கு நமக்கு மெடிசன் ஸ்டாக், எசென்ஷியல் மெடிசன் ஸ்டாக்கும் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஜென்ரேட்டர்ஸ், ஹாஸ்பிட்டலில் ஜென்ரேட்டர்ஸ், பவர் சப்ளை அன்இன்டரப்டடாக போகிறதுக்கும் நம்ம ஏற்பாடு செஞ்சுருக்கோம். லாஸ்ட் இயர் நமக்கு தென்பெண்ணையாரில் பெருமளவில் நமக்கு ப்ரீச்சஸ் ஏற்பட்டுச்சு. அதில் குறிப்பாக ஒரு 23 இடங்கள் முக்கியமான இடங்களை கண்டறிந்து அது சென்ற மாதம் நீர்வளத்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து தற்காலிகமாக அந்த கரையோர பகுதிகள் எல்லாத்தையும் பலப்படுத்தும் பணிகளும் ஏற்கனவே முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த பணிகளையும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளோம். அதனால் இன்னும் வரக்கூடிய மழைக்காலங்களில் எந்தவித நடவடிக்கைகளும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு தயார் நிலையில் நம்ம மாவட்ட நிர்வாகம் இருக்குது. சார், இப்போ பார்த்த இடம் எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் அந்த இடம் பாதிப்புக்குள்ள ஒரு இடம் தான். ஏன்னா ஒவ்வொரு வருடமும் போய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நிரந்தர தீர்வுன்ற மாதிரி எந்த ஒரு அடிப்படையும் நமக்கு ரெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் இயர் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தென்பெண்ணையாரில் நடந்த ப்ரீச்சஸ்க்கு எல்லாமே நமக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடலூர் மாவட்டத்துக்கு வருகை தந்த போதும் போன நிதிநிலை அறிக்கையில் அந்த டிமாண்ட் டைமில் நமக்கு பல்வேறு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இப்போ அந்த பணிகள்லாம் இப்போ துவங்குற நிலையில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு முடிக்கிறப்ப நமக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கார்ப்பரேஷனும் அது சுற்றி இருக்கிற ஏரியாஸில் ஒரு பெரும்பாலான பகுதி இருக்கும். இருப்பினும் நமக்கு சில பகுதிகள் அந்த பை வெரி நேச்சர் ஆஃப் அந்த ஜியாகிரஃபி, அந்த லோ லையிங் ஏரியானால் நமக்கு மழை பெய்கிற டைமில் நமக்கு அந்த ஒரு ஸ்டாக்னேஷனுங்கிறது அந்த ஒரு மழை பெய்கிற டைமுக்கு நமக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஏற்கனவே இந்த மோட்டர்ஸ் எல்லாம் ப்ரீ பொசிஷன் பண்ணி வச்சிடும். ஸோ வர நமக்கு அந்த மழை முடிஞ்ச உடனே நம்ம பம்ப் அவுட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-pronged ஸ்ட்ராட்டஜியில் இதை டீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே.